எபிரேயர் 13:15 கர்த்தர் காண்பித்தார். யாராவது அதை வாசிக்க முடியுமா? எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த. சண்டே கிளாஸ் நீங்க கூட இங்க இருக்கலாம். இன்னைக்கு நீங்க இருங்க, ஏன்னா இன்னைக்கு கடைசி வீக்கன்றதால நீங்க வர்ஷிப்ல இருங்க, பிரைசிங்ல இருங்க, நீங்களும் பிரைசிங்ல இருங்க, அது உங்களுக்கு நல்லது. அவர்களுடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இந்த வசனம் நம்ம ஜெபம் பண்ண அந்த வசனத்துக்காக. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலே சுவாமி இந்த வசனத்தை தேவனை கொடுத்திருக்கிறேன். கர்த்தாவே, இந்த வசனத்தின்படியே பேசும்படியா உள்ளத்திலே பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமான ஆவியானவர் பேசும்படியா செபிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உணரத்தக்க இருதயத்தை, காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க செவிகளையும் கொடுங்கப்பா. அல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறோம், நீங்கள் உங்களுக்கு பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டபடி பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் ஆண்டவரை ஆளுகை எடுப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீர் கிரியை செய்வீராக ராஜா. இந்த பிட்டு போஷி, இந்த வசனத்தை பிட்டு போஷிப்பீராக ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், கிரியை செய்யும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார். எபிரேயர் 13:15. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அப்போ இந்த வசனத்தை தேவன் ஆண்டவர் காலையில எனக்கு கொடுத்தார். இந்த வசனத்துல அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். தேவன் இன்றைய நாளிலே, இந்த வாரத்திலே தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிற வசனம் இதுதான். இதுல என்ன சொல்றன்னா, அவருடைய நாமத்தை, இயேசுங்கிற நாமத்தை துதிப்போம், யெகோவான்ற பிதாவின் நாமத்தை நம்ம துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை நம்ம துதிக்கிறோம். அவரை துதிக்கக்கூடிய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கணும், இந்த ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயர் எண்டிங் சொல்லும்போது நம்ம நன்றி சொல்றது அப்படின்ற ஒரு சில காரியங்கள் வந்தாலும் இன்றைக்கு ஆவியானவர்களுக்குள்ள என்ன சொல்றதுன்னா, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்படியாக தேவன் செய்கிறார். அப்போ தேவனுக்கு செலுத்த கடவோம். அப்ப அந்த ஸ்தோத்திர பலி யார் மூலமா செலுத்துறோம்னு சொன்னா, குமாரன் மூலமா, இயேசுவின் மூலமாக நம்ம அதை செலுத்துகிறோம். ஆனா யாருக்கு செலுத்துறோம்? பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அந்த ஸ்தோத்திர பலிகளை நம்ம சொல்லுகிறோம். யார் மூலமா சொல்றோம்? இயேசு கிறிஸ்து மூலமா சொல்லுகிறோம். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட இந்த நிறைய ஸ்தோத்திரத்தை எதிர்பார்க்கிறார். அதை உங்களை வாய்களை திறந்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 கிருபை உங்க மேல பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. உங்க மேல ஒரு தனி கிருபை பெருகிட்டே இருக்கிறத நீங்க பாப்பீங்க. இன்றைக்கு நீங்க ரிசீவ் பண்ணுகிறது, இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக ஆண்டவரை நம்ம இருதயத்திலிருந்து நீங்க ஸ்தோத்திரிக்க போறீங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொண்டவங்களா இங்க இருந்து நீங்க போக போறீங்க. அல்லேலூயா. அதே போல வேத வசனம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சொல்லுங்க, இன்னொரு வாசிங்க. 1 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். அந்த சொல்லப்பட்டிருக்கு 5:10, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ எனக்கு தேவ சித்தம் உங்களை குறித்து என்னன்னு சொன்னா, நீங்க எல்லாத்துக்காகவும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம சில பாதைகள்ல, சில சிக்ஷையின் பாதைகளை நமக்கு நடத்திருக்கலாம், சில காரியங்களை ஆண்டவர் கொடுக்காம வந்திருக்கலாம். நீங்க கேட்ட சில காரியங்கள் ஆண்டவர் கொடுத்திருப்பா, சில காரியங்கள் கொடுத்திருக்க மாட்டார். சில கடினமான, சில டஃப்பான பாதையை கடந்து போறது போல இருந்திருக்கலாம், நல்ல ஆரோக்கியமான வழியில கடந்து போறதா இருக்கலாம்.
எப்படி இருந்தாலும் எல்லாவற்றுக்காகவும் நம்ம ஸ்தோத்திரம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வருடத்துல நீங்க எப்படிப்பட்ட பாதையில் நடத்தி வந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்பத்துக்கும் ஸ்தோத்திரம், துன்பத்துக்கும் ஸ்தோத்திரம், தீமைக்கும் ஸ்தோத்திரம், நன்மைக்கும் ஸ்தோத்திரம் சொல்ல போறோம். அதுதான் வந்து ரியல் கிராட்டிடியூட். அதுதான் ஆண்டவரே, நமக்கு நம்ம நடத்தின எல்லா பாதைகளுக்காகவும் நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். அதுதான் தேவனுடைய சித்தம். ஏன் ஆண்டவரே இது இந்த வருஷத்துல இப்படி நடந்தது, நான் இதான் ஜோம் பண்ணனே, எனக்கே இப்படி நடந்தது, இது ஏன் நெகட்டிவா, அதாவது நீங்க எதிர்பார்த்த ஒண்ணு நெகட்டிவா நடந்துக்கலாம், ஆனா அது கூட தேவன் வந்து அனுமதிச்சுதான் நடக்குது, தேவன் அனுமதிச்சுதான் அது வருது. அதனால நம்ம அதற்காகவும் நம்ம நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், நன்மைக்காக இந்த வருஷத்துல பெற்ற நம்ம நல்லதுக்காக நன்றி சொல்லுவோம். தேவன் அனுமதித்த கஷ்டமான பாதைகளுக்கு நம்ம நன்றி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்ப தேவன் அதுல பிரியமா, அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது, கிறிஸ்து இயேசுனுடைய சித்தமா இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய சித்தத்தை நீங்க அவருடைய சித்தத்தை நீங்க செய்ய போறீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றுக்காகவும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம். அடுத்த வசனம் வாசிங்க, எபேசியர் 5:14 வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5:4. அப்படியே வம்பும் புதினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்வதே தகும். ஆமென். இப்ப பாருங்க, முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், எல்லாவற்றுக்காகவும் நம்ம ஸ்தோத்திரம் பண்றது. பிள்ளைங்க எல்லாம் தயவுசெய்து முன்னாடி உள்ள வந்து உட்காருங்க. அடுத்ததாக வந்து இதுல என்ன பார்க்கணும்னா, முதலாவது நம்ம ஸ்தோத்திரம் பண்ண, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்றது, நன்மைக்காக தீமைக்காக எல்லாமே தேவனுடைய கரத்தில் அனுமதிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு வருது. அதனால அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ரெண்டாவதாக வம்பும் உத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்ப நம்ம எது நமக்கு தகுதியானதுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம் பண்றதுதான் தகுதியானது. ஹல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில நம்ம யாரை குறித்தும் நம்ம வந்து புத்தீனமா பேச வேண்டாம். நம்ம வந்து என்ன சொல்ற, வம்பும் புத்தீனமா பரியாசம் அந்த மாதிரி காரியங்களுக்குள்ள நம்ம போக வேண்டாம். மாறாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிறது இந்த ஒரு 5 நாள் பழைய ஏற்பாடு, பழைய வருஷத்துல இருந்து புதிய வருஷத்துக்கு போறீங்க. நீங்க என்ன பண்ணா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேண்டாத டாக்ஸ் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இவங்ககிட்ட அவங்ககிட்ட கொஞ்சம் அதை எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் தகுதியானதுன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இப்போ 30ஆம் தேதி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஜாலியாக இருக்கிற சந்தோஷமா இருக்கிறது, அதெல்லாம் தயவுசெய்து கொஞ்சம் நிறுத்திட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் தேவன் என்ன பண்ண, அதுதான் தகும், அதுதான் நமக்கு தகுதியானதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. 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 அனைத்தா ஷாப்பிங் போகிறது, இந்த ஷாப்பிங்லாம் கொஞ்சம் ஏற கட்டி நியூ இயர் இதெல்லாம் முன்னாடி ட்ரெஸ் வாங்கிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். அதனால வந்து மீதி இருக்கிற 5 நாட்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய பழகுங்க. அல்லேலூயா. அதுதான் தகுதியான ஒன்று என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அதை விட்டு மற்ற காரியங்கள்ல நீங்க குறைச்சிட்டு மற்ற காரியங்கள் தலையிடாம இதுல பண்ணுங்க. பிலிப்பியர் 4:6 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த இடத்துல பார்க்கணும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பதான் இன்னைக்கு ஏதாவது என் மனசுல இருக்க காரியத்தை நான் சொல்ல முடியாம போயிடுமோ இன்னைக்கு நினைக்காதீங்க. அதுக்கும் ஆண்டவர் வழி செய்யறார். நீ ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபம் பண்ண போறோம். அந்த ஜெபத்தையும் அந்த ஸ்தோத்திரத்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது தேவன் என்ன பண்ணுவாரா, அங்கீகரிக்க போகிறார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், என்ன செய்ய போறோம், இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு, எல்லா கவலைகளையும் விட்டுட்டு எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு தெரிவிக்க போகிறோம். அப்பொழுது நீங்க அப்படி தெரிவிக்க பண்ணும்போது வசனம் சொல்றேன்னா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ என்ன வசனம் சொல்ல, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லா மனுஷனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவ சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால உங்களுடைய என்ன விண்ணப்பமோ அது தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது தேவன் அதை பார்ப்பார். அல்லேலூயா. தேவன் அந்த சத்தத்தை கேட்பார். நீங்க என்ன விண்ணப்பத்தோட வரீங்களோ அதை கேட்டு தேவன் உங்களுக்கு அதை கேட்ட பதிலை பலனை அளிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சாதாரண மனுஷங்கிட்ட நம்மளோட காரியத்தை தெரியப்படுத்தலைங்க. நம்ம தெரியப்படுத்துறது வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரோ ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏவோ அவங்க கிட்ட என்ன சொன்னா, நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பார்த்து பாருன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. அதே போல ஹை அபிஷியல்ஸ் கிட்ட தான் சொல்லுவோம். நம்ம பெரிய உயர் அதிகாரி கிட்ட அவங்க கிட்ட சொன்னா அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ ஆனா இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ஆனா அவங்களாம் மனுஷங்க தான். ஆனா தேவாதி தேவன் கிட்ட நம்ம தெரிய பண்ணும்போது தேவன் அந்த சத்தத்தை கேட்டு நமக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு என்ன பண்ணுவோம், தேவன் அதை கேட்பார். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால தெரியப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போ அதனால இப்ப நம்ம ஸ்தோத்திரங்களை நம்ம செலுத்துவது தேவனுக்கு எப்படி உகந்ததுன்றத பார்த்தோம். ஸ்தோத்திரங்களை செலுத்துவது அவர் சித்தம், அவர் தகுந்த ஒன்று. அது ஒரு தேவ சமாதானத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அப்போ இதுல நம்ம ஸ்தோத்திரம் பண்ண பண்ண என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சாதான் நீங்க அழகா நீங்க ஸ்தோத்திரத்தை உறுதியோட ஏறெடுப்பீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்குது? அதர்வைஸ் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லிக்கல. ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, வசனம் பாடல் சொல்றது, ஓய்வில்லாத ஸ்தோத்திரங்கள் சாற்றியே பொய்ப்பிசாசின் அஸ்திரங்கள் அழித்துமே. ஓய்வில்லாத ஸ்தோத்திரங்கள் சாற்றியே பொய்ப்பிசாசின் அஸ்திரங்கள் அழித்துமே. நீங்க ஓய்வில்லாம நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா பிசாசோட அஸ்திரங்களை நீங்க அழிப்பீங்க. அல்லேலூயா. பிசாசோட அஸ்திரங்களை நீங்க அழிக்க போறீங்க. அல்ல அவன் போய் சொல்லுவான், காதை போய் சொல்லுவான், இல்ல நீ அவ்வளவுதான், உனக்கு டாபிக் முடிஞ்சு போச்சு, உனக்கு நீ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவான். நம்ம குற்றப்படுத்தி பேசுவோம், பொய் பேசுவோம். ஆனா அந்த பொய்யெல்லாம் உங்களை விட்டு விலகணும்னா உன்னை பத்தி உனக்கு பொய் சொல்லியிருப்பான். நீ இவ்வளவுதான் எழுந்துக்க மாட்ட, உனக்கு இவ்வளவுதான் அப்படி சொல்லுவான். ஆனா அதையெல்லாம் அந்த பொய்யெல்லாம் முறியடிக்கணும்னு சொன்னா ஆண்டவருடைய ஸ்தோத்திரங்களை நீங்க ஏறெடுங்க. நீங்க ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க பொய்க்கு அடிமையாக மாட்டீங்க. பிசாசு எத்தனை பொய் சொன்னாலும் சரி, நீங்க அதை உதறி தள்ளிட்டு உண்மையை சொல்லுகிற இயேசுவின் பின்னால் நீங்க போவீங்க. அதை உன்னை குறித்து யார் தெரியுமா உண்மையை சொல்லுவார்? இயேசப்பா தான் சொல்லுவார். மற்றதெல்லாம் பிசாசு பொய் தான் சொல்லுவான். அவன் அதே போல அவன் சொல்லுகிற பொய்யை நம்ம கேட்காம ஆண்டவர் சொல்லுகிற உண்மையை கேட்க வேண்டும், சத்தியத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னார். நம்ம ஓய்வில்லாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை நம்ம சாற்ற போகிறோம். அல்லேலூயா. 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 அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அதே போல இரண்டாவதாக ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவருடைய அற்புதமான நடத்துதல் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவருடைய அற்புதமான நடத்துதல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காரியத்தை எப்படி செய்யறது ஆண்டவரே, இதை நான் எப்படி பண்றது, இதை நான் எப்படி செய்யலாம்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஆனா அவர் அற்புதமாய் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அவர் எப்படி நடத்துவாரா? அற்புதமாய் நடத்துவாரா. அல்லேலூயா. இந்த வரிகளை பாடுமா? அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமான ஒரு நடத்துதலை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சாதாரணமா இருக்காது. It will be miraculous. God told, இது ஒரு தீர்க்கதரிசனமா உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஸ்தோத்திரம் பண்ணி இன்னைக்கு செய்தாரா இல்லையாப்பா? அல்லேலூயா. 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 அவருடைய அற்புதமான நடத்துதல்கள் எல்லாம் is miraculous. அல்லேலூயா. அப்படிதான் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அவருடைய நடத்துதலை நீ பார்க்கும் பொழுது நீ சந்தோஷப்படுவார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அதை பெற்றுக்கொள்ள போறீங்க இன்னைக்கு. அல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்ம எப்படி காட்டாலும் ஆண்டவர் அடுத்தது என்ன ஆண்டவர் செய்ய போகிறார் ஸ்தோத்திரம் பண்ணும்போது சொன்னா, கண்மணி போல நம்மை காப்பார்.
அதாவது கணக்கற்ற நாட்கள் இந்த 12 மாதங்களும் நம்மை கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். அவருடைய கண்ணின் மணியை போல தேவன் பாதுகாத்தார். அதாவது இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு இல்லை. ஆனா கிருஷ்ணதர் கூட சாட்சி சொன்னாங்க பாருங்க. கொஞ்ச நேரம் அந்த ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரல் கேட்ட உடனே அவர் கரெக்டா அந்த பக்கம் திரும்பி அவருடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாத்தார். அதாவது ஸ்ரீனிவாசன் அவரும் சாட்சி சொன்னார். ஒரு நாள் எலக்ட்ரிக் ஏதோ தொட போகும்போது அதை தொட கும்பெடுத்து தள்ளுன்னு சொல்லி ஒரு குரல் எனக்கு கேட்டுச்சு. சிஸ்டர் இப்போ ஹெவி ஷாக் அடிச்சிருக்கணும்னு அவரும் சொன்னார். பாருங்க, இன்றைக்கு இருக்கவும் நாளைக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு ஜீவன் அந்த 12 மாதம் உன்னை கர்த்தர் பாதுகாத்து உன்னை தேவன் கிருபையாய் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஜீவனை அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உன்னுடைய ஜீவனை அவர் என்ன பண்ணாரா? அனைத்து பாதுகாக்கிறார். சாதாரண பாதுகாக்கலங்க, அவர் அனைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். அதே போல அவர் இன்னொரு காரியம் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் பண்றது அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஜெபமதை கேட்டேன். அக்கினி ஊடாக நடந்தாலும் இன்னொரு காரியம் ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் செய்றார். என்ன செய்றாருன்னு சொன்னா, நீ அக்கினி ஊடாய் நடந்தாலும் அக்கினி உன் பேர்ல பற்றாது. அல்லேலூயா. நீ அக்கினி மேலதான் நடப்ப. ஆனா என்ன பண்ண, அக்கினி ஜுவாலை உன் பேர்ல பற்றாது. நீ இந்த ஒரு வருஷத்துலயும் நீ அக்கினி கூடாய் நடந்திருக்கலாம், தண்ணீரின் மேல நடந்திருக்கலாம். ஆனா தேவன் உன் பொருளை விடல. உன்னை எரிந்து போக விடவில்லை தேவன். அல்லேலூயா. தேவன் உன்னை எரிந்து போகாமல் பாதுகாத்தார். இப்போ இந்த வருஷம் மட்டும் சொல்ல மாட்டேன், நீ கடந்த நாட்கள்ல எல்லாத்தையும் அக்கினி ஊடாய் நடந்திருக்கலாம். ஆனா தேவன் எரிய விடவில்லை. நீ தண்ணீர் மேல நடந்திருக்கலாம். ஆனா தேவன் மூழ்கி போகும்படி தேவன் விடவில்லை. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய கிருபை, அதுதான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நம்ம ஸ்தோத்திரம் பண்ண 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 எத்தனை அக்கினிகள் வந்தாலும் நீ அதற்கு மேலாக நடந்து போகும்படிக்கு 4வது புத்திரனா இயேசு இருப்பார். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு நடந்த தேவன் உன்னோடும் நடப்பார். அல்லேலூயா. உன்னோட நடந்து நீ அக்கினி வெந்து போகாதபடிக்கு அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. நீ யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், அக்கினி நடக்கும்போது வேகாது இருப்பாய் என்று சொன்னார். அதே காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நீங்க அக்கினிக்கு மேலாக நடந்து போவீங்க, தண்ணீர்களை கடந்து போவீங்க. அது உன்னால பொருளாதபடிக்கு தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பெரிதான கிருபை. அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த பாட்டை பாடுவோமா? நீங்களும் தெரிஞ்ச அளவுக்கு வாய்களை திறந்து தயவு செய்து பாடுங்க. நீங்க பாடி நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். பாட்டு பாடி பாடி நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். அப்போதான் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்கி வரும். நான் என்னுடைய பிரசன்னம் செய்யாததை கூட தேவனுடைய பிரசன்னம் செய்யுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் உங்க வேணுமா? தயவு செய்து தெரிந்த அளவு கூட சேர்ந்து பாட்டு பாடுங்க. ஹல்லேலூயா. பாடுவோமா? அக்கினியில் நடந்து வந்தோ சேதம் ஒன்றும் இல்லையப்பா, சங்கீதத்தை கடந்து வந்தோ நாங்கள் மூடி போகவில்லையப்பா. நாங்கள்
கடந்தாலும் அது பொருளாதபடிக்கு தேவன் காத்த அன்பை நினைத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. ஏசாயா 54:10 ஆண்டவர் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஹalleluya. ஆண்டவர் சொன்னார், ஆமென் ஹalleluya. அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கிறது. ஹalleluya. அதற்காக நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அதுபோல ஆண்டவர் ஒவ்வொரு இன்னொரு காரியத்தோ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உன்கிட்ட நிறைய குறைங்க இருக்கலாம், இல்ல என்கிட்ட என்கிட்ட குறைங்க இருக்கலாம், ஆனா தேவன் அதுக்கு மேலே உன் மேல கிருபையா இருப்பார். ஹalleluya ஹalleluya. உனக்கு இருக்க எத்தனையோ குறைகள் மத்தியில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உன் மேல கிருபையா இருப்பார். ஆண்டவரே இந்த குறை இருக்கே, இந்த குறை இருக்கே, என் மேல கிருபையா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உன் மேல கிருபையா இருப்பார். ஹalleluya ஹalleluya. ஆமென். அந்த குறைகள் இருந்தாலும் தேவனை வெறுக்காமல் அவருடைய கிருபை தேவன் உங்க மேல வைப்பார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அதே போல அவர் எப்படின்னா ஊக்கமான அன்புள்ளவரா, மேல எப்படிப்பட்ட அன்புள்ளவரா இருக்காரு, ஊக்கமான அன்புள்ளவரா இருக்கிறார். அதனால என்ன பண்ணுவாராம், உன் குறைகள் மத்தியில கிருபையை மட்டும் கொடுக்க மாட்டாரு, அந்த குறையை உன்னை விட்டு அகற்றுவார். ஹalleluya. அந்த குறையை உன்னை விட்டு அகற்றுவார். உன்கிட்ட என்ன குறை இருந்தாலும் சரி, அதை அகற்று போகணும்னா நீ ஸ்தோத்திர பலி சொல்லு, அந்த குறையை தேவன் அகற்றுவார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எனக்கு தெரிஞ்ச நோபுல்மணிக்கு ஐயா நம்ம சபையில ஒரு வயதான ஒரு விசுவாசி இருந்தார். அவர் சொன்னாரு, ஐயா நான் தான் ஆண்டவருக்கு குறை வச்சேன் ஒழிய அவர் எனக்கு எந்த குறையும் வைக்கல ஐயா. அதுதான் ஆண்டோட அன்பு. ஹalleluya. அவர் என்ன சொன்னா தெரியுமா, நான் தான் ஆண்டவருக்கு குறை வச்சேன், ஆனா அவர் எனக்கு எந்த குறையும் வைக்கலன்னு சொன்னாங்க. அதான் ஒரு நல்ல நன்றியுள்ள இருதயம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மகிட்ட எத்தனையோ குறைகள் இருந்தாலும் தேவன் அதெல்லாம் பார்க்காமல் நம்ம மேல கிருபையா இருந்து குறைகளை உன்னை விட்டு நீக்குவார். ஹalleluya ஹalleluya. அதற்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவன் அதை உங்களுக்குள்ளாக செய்வார். ஹalleluya. யோசனை அதே போல இன்னொரு காரியம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது நடக்கும். என்னன்னா, யோசனை சொல்லுவேன். ஹalleluya. நான் உனக்கு போதித்து உனக்கு யோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன்னு சொல்றார் ஆண்டவர். ஹalleluya. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காண்பேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நிறைய இடத்துல நம்ம ஆலோசனை இல்லாம போறதுனால தான் குழப்பம் வருது. ஆலோசனை இல்லாம நம்ம பண்றதுனால சமாதானம் இல்லாம சச்சரவுகள் போய் முடியறதுக்கு காரணம் தேவனுடைய ஆலோசனை நமக்கு கிடைக்காம இருக்கிறது. ஹalleluya. தேவனுடைய யோசனை கேட்டு நடங்க. அவர் யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அவர் யோசனையிலே பெரியவர், செயல்களிலே வல்லவராய் இருக்கிறார். அந்த யோசனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். இப்படி செய்யும் சொல்லி உனக்கு ஒரு யோசனை கொடுப்பார். சில வேளை நம்ம குழப்பி கொண்டு இருப்போம், என்ன பண்றது எப்படி பண்றது யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, யோசனை சொல்வாராம். அந்த யோசனை சொல்லும் போது அது உனக்கு பிரயோஜனமா இருக்கும். நீ வழி தப்பி போகாதபடிக்கு ஆண்டோட யோசனை உன்னை பாதுகாக்கும், ஆண்டோட ஆலோசனை உன்னை பாதுகாக்கும். ஹalleluya ஹalleluya ஆமென். நமக்கு இந்த காரியம்லாம் என்னவா, நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது நடக்கக்கூடியது. முக்கியமாக ஒரு சங்கீதத்தை எடுக்கும்படிக்கு ஆண்டவரை கொடுத்தனார். சங்கீதம் 103 எடுங்க. சங்கீதம் 103 வாசிங்கம்மா. சங்கீதம் 103 1 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சங்கீதம் 103 1 2. எப்ப பார்த்தாலும் இந்த ஜெபம் முடியும் போது இந்த வசனத்தை சொல்லுவோம்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல அப்படி கடகடா சொல்லிட்டு முடிப்போம். ஆனா உண்மை என்னன்னா, அது கரெக்ட், நான் சொல்றது தப்பு இல்லை.
சொல்ல ஒரு கிளிப்பிலமா சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனா உண்மையாய் நம்ம அதை உணர்ந்து பார்ப்போம்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. அதாவது தாவீது சொல்லுகிறார் அழகாக, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அப்போ எனக்கு எப்படி ஸ்தோத்திரிக்கணும்னு வசனம். இது வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணா என்ன நடக்கும்? முதல்ல என்ன பார்த்தோம்? ஸ்தோத்திரம் செய்வது தேவ சித்தம், அதுதான் தகுதியானதுன்னு பார்த்தோம். சரி, அப்ப நான் ஸ்தோத்திரம் பண்றேன். அப்ப நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்னென்ன நடக்கும்னு நம்ம பார்த்தோம். நீ எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்குது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. உங்க மேல எல்லாவற்றையும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்க மேல கிருபை பெருகும். அல்லேலூயா, கிருபை பெருகும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும்னு சொல்லுது. அப்ப இப்ப நம்ம அந்த வசனம் சொல்லுகிறது, நீ எப்படி ஸ்தோத்தரிக்கணும்? ஸ்தோத்தரிக்கணும் சரி, நீ எப்படி நீ ஸ்தோத்தரிப்ப? அதான் வசனம் சொல்லுது, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அல்லேலூயா. என்ன பண்ணுமா? நீ முழு உள்ளத்தோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இங்க மனசு இங்க வச்சுட்டு, லண்டன்ல வடபெரும்பாக்கத்துல வச்சுட்டு மாதவரத்துல ஆத்துமா இருக்க கூடாது, ஆள் எங்க இருக்க கூடாது, கனதாசன் நகர் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். அந்த வசனம் அப்போ இருதயமும் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் எப்படி இருக்கணும்? இங்க இந்த சர்ச்சில் இருக்கணும், சபையில இருக்கணும். உங்க மனசெல்லாம் கொஞ்சம் அப்படி எல்லாம் கட்சாட் பண்ணிட்டு ஆண்டவருக்கு நேராக உங்க இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முழு உள்ளத்தோடு அவன் செய்வார். அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்றியுள்ள இருதயம் இருக்கு பாருங்க. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. அதாவது நான் கூட ஆராதனை பாஸ்டர்ல ஆராதிச்சு நான் என்ஜாய் பண்ணி ஆராதனை பண்ணேன். நீங்க எப்படி ஆராதனை பண்ணீங்கன்னு தெரியல, ஆனா உண்மையிலே நான் மகிழ்ந்த ஆண்டவரோடு உறவாடி நான் ஆராதிச்சேன். அல்லேலூயா. அதுதான் என்ன பண்ணேன், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அப்ப இன்னைக்கு நீங்க ஆராதிக்கும் போது எப்படி ஸ்தோத்திரம் பண்ணா முழு உள்ளத்தோடு செய்யுங்க. அல்லேலூயா. மனசு இங்கே கொஞ்சம் அங்க கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் அவங்க முழு உள்ளம் அவருக்கு தான், அவரை தான் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவரையே ஸ்தோத்தரிப்பேன் நீங்க சொல்லி பாருங்க. அப்ப ஆண்டவர் உங்களுக்காக உங்க மேல பிரியமா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லி அவர் நல்லவர், வல்லவர், யெகோவா ரூவா, யெகோவா ஷம்மான்னு சொல்லி அதெல்லாம் அவருடைய நாமம் தான். யெகோவா ரூஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா சிக்கேனு, இதெல்லாம் பைபிள்ல அவருடைய நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்க போறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவே சொன்னீங்கனாலே அவருடைய நாமத்தை சொல்றது தான் சமானம். அதை இயேசுவேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப அவருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது அவருடைய கிருபை உங்க மேல இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்ம முழு உள்ளத்தோடு கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். என் ஆத்மா, அடுத்த வசனம் பாருங்க, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அப்போ அவர் சொல்றாரு, தாவீது ராஜா சொல்லிக்கிறார், அவரோட ஆத்மாவை பார்த்து அவரே சொல்லிக்கிறார், ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண, முழு உள்ளத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை ஸ்தோத்திரம் அவர் செஞ்ச உபகாரத்தை மறந்துடாத, அவர் செஞ்ச உபகாரத்தெல்லாம் தயவு செய்து மறந்துடாத. அவர் ஆத்மாவுக்கு அவரே டீச் பண்ணிக்கிறார். அவரே அவரோட ஆத்மாவுக்கு அவரே என்ன பண்றாரு, டீச்சிங் கொடுக்குறாரு. அந்த டீச்சிங் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு கொடுக்கணும். உங்க ஆத்மா பார்த்து நீங்க சொல்லணும், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, அவர் செஞ்ச உபகாரத்தை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி உங்க ஆத்மாவுக்கு நீங்க சொல்லுங்க. நான் எனக்கு ஆராதனை என்ன தெரியுமா உணர்ந்தேன், ஆண்டவரே நல்லா ஆராதிக்கும் போது ஆண்டவரை நான் ருசி பார்த்தேன். ஆராதனையில ஆண்டவரை என்ன தெரியுமா சொன்னேன், ஆண்டவரை நான் ருசி பார்த்தேன். எப்படி ருசி பார்த்தேன் என்று சொன்னார், ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உம்மை மட்டும் நான் மறந்து போவேன், நான் என்ன மாதிரி நன்றி கேட்டவங்க பூமியில யாருமே இருக்க முடியாது, ஆண்டவரே எனக்கு நன்றியுள்ள இருந்துட்டு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆராதனை கேட்டேன். அதில் இப்படிப்பட்ட நல்ல தேவனை மட்டும் நம்ம அவர் செய்த உபகாரங்களை மறக்கிறது, நம்மள மாதிரி நன்றி கேட்டவங்க யாருமே இல்லைன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் உங்களை சொல்ல என்ன சொன்னேன், ஆண்டவரே அப்ப மட்டும் நான் மறந்து போனேன்,
என்ன மாதிரி நன்றி கேட்டவங்க உலகத்தில் யாருமே கிடையாது ஆண்டவரே சொன்னார். ஆனால் நான் அப்படி இருக்க விரும்பல ஆண்டவரே, நன்றி உள்ள ஒரு இதயத்தை எனக்கு கொடுங்க. நீங்க செஞ்ச உபகாரத்தை சாவு வர வரைக்கும் மறக்காது. அல்லேலூயா, சாவு வர வரைக்கும் மறக்காது அவ செய்த உபகாரம். அல்லேலூயா, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவ செய்த உபகாரம் நினைத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ராஜா அழகா சொல்றான், நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை தொழுது கொள்வேன்னு சொன்னார். அல்ல ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை தொழுது கொள்வேன்னு சொன்னார். அவ்வளோ பெரிய ராஜா தாவீதுக்கு தேவன் எத்தனையோ உபகாரங்களை தேவன் செய்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதற்கு அவர் சொல்கிறார், அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென் ஜீசஸ். ஹalleluya. அவருடைய உபகாரங்களை நீ மறக்காம இருக்க கற்றுக்கோ. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டி இருக்கிறார். ஹalleluya. உன் குடும்பம் சிதைஞ்சு போயிருக்க வேண்டியது, ஆனா கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டி இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உனக்கு எத்தனையோ காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அவர் மட்டும் இல்லைன்னா உன்கிட்ட அது இருந்திருக்காரு. அவர் மட்டும் இல்லைன்னா உனக்கு அது நடந்திருக்காரு. அவர் மட்டும் இல்லைன்னா நீ பாதுகாக்கப்பட்டிருக்க மாட்டேன். அவர் மட்டும் இல்லைன்னா இந்த இதெல்லாம் நீ கடந்து வந்திருக்க மாட்டேன். அவர் இருந்தார், அதனால நீ பாதுகாக்கப்பட்டாய். அவர் இருந்தார், அதனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய். அவர் இருந்தார், அதனால நீ பாதுகாக்கப்பட்டாய். அல்லேலூயா. அவர் இருந்தார், எல்லாத்தையும் கடந்து வந்த. அல்லேலூயா. அதனால அவரே மறக்கக்கூடாது, அவர் செய்த உபகாரங்களை நம்ம மறக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு நன்றியுள்ள இதயத்தை தாங்க ஆண்டவரே கேளுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க செஞ்ச ஒரே தப்பு அதுதான், அவங்க செய்த உபகாரம் அவங்க சீக்கிரமா மறந்து போனதுதான் அவங்க தேவனுக்கு விரோதமாக அவங்களை கொண்டு போய் சேர்ந்தது. அதனால எப்போ நம்ம தேவனோடு நல்லா இசைஞ்சிருக்கணும்னு சொன்னா அவர் செஞ்ச உபகாரங்களை நினைத்து நினைத்து நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க மறந்ததுனால தான் தேவனுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம எப்போ அவர் சொல்ற அவரோட நல்ல காரியங்களை மறக்கிறோமோ அப்பதான் நம்ம தேவனுக்கு விரோதமா போற மாதிரி வரும். ஆனா அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைக்கும் பொழுது அவருக்காக எப்பொழுதும் நம்ம அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். நம்ம கர்த்தரை நம்ம தொடர்ந்து நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். இதுதான் எப்படி ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். என்னத்துக்காக ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நம்ம என்னங்க செய்வோம்? அவருக்காக ஆடு கொடுப்போமா, மாடு கொடுப்போமா, இல்ல இந்த பலி செலுத்தோம் அந்த பலி செலுத்தணுமா, இல்ல 101 அதர்சத்தை சுட்டு வைக்க சொல்றாரு ஆண்டவர். ஒன்னும் சொல்றாரு. முழு உள்ளத்தோடு ஸ்தோத்திரமான 100 முறுக்கு சுட்டு வைக்க சொல்றாரா, 100 அதர்சம் சுட்டு வைக்க சொல்றாரா? ஒன்னும் கிடையாது. நீ என்ன முழு உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணு சொல்றாரு. அதைதான் செய்யணும் நாம. அல்லேலூயா, ஹalleluya, glory God, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னோடு வாழ்வதே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்வதே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா. அதை மட்டுமே பாடுங்க, இது வரைக்கும் பாடுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பாடுங்க.
நெருக்கப்பட்டும் நாங்கள் வடிந்து போகிறதில்லை. நெருக்கப்பட்டும் நாங்கள் வடிந்து போகிறதில்லை. ஹalleluya 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 ஆமென் ஜீசஸ். அதான் ஆண்டவருடைய கிருபை. ஹalleluya நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தயவு செய்து கர்த்தர் செய்த எல்லாவற்றுக்காகவும் முழு உள்ளத்தோடு அவரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் தான் விட போறேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. முழங்கால் படியில முடிந்தவர் முழங்கால் படியுங்க. முழங்கால் படிட்டு நம்ம இந்த ஸ்தோத்திரங்களை தேவனுக்கு நன்றி படிகளை ஸ்தோத்திர படிகளை துதிகளை தேவனுக்கு செலுத்த போகிறோம். ஹalleluya. Please kneel down and praise God. hallelujah hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக இருந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ரமா, யெகோவா ஷமா, யெகோவா ரூபா. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவா உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவா உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பாதுகாத்தீரே, என்னை நடத்தினீரே, இந்த வருடம் முழுவதும் என் கூட இருந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளையும் எனக்காக நீ செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரும் பேசிட்டு வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ இருவாய் திறக்கும் போது தேவன் அதை நிரப்புவார். நீ இருவாய் திறக்கும் போது தேவன் அதை நிரப்புவார். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லாம் வாயில திறங்க, வாய் அமைதியா இருக்க கூடாது. ஒரு வாயை பேசிட்டு அமைதியா வைக்காதீங்க. நீங்க நிரப்பாம போக கூடாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக, நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை நம்ம பெற்றுக்கொண்டு போவீங்க, பெற்றுக்கொண்டு போவீங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹalleluya. ஒருவராக பேசி மௌனமா இராதீங்க. கர்த்தர் நடத்தினாரே, கர்த்தர் பாதுகாத்தாரே, கர்த்தர் வழிநடத்தினாரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை, கிருபை, கிருபை பெருகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இயேசுவா நம்ம மத்தியில வந்திருக்கார். ஹalleluya. இயேசு நம்ம மத்தியில வந்திருக்கார். ஹalleluya. அவர் உலாவுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. அவர் வந்திருக்கிறார் இங்கே. அவர் வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் வந்திருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். ஸ்தோத்திர பலியில எழுங்க. உங்க கர்த்தத்தை தவற விடாதீங்க. கர்த்தத்தை தவற விடாதீங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீ வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீ வந்திருக்கிறீங்கப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு தொடுகிறார். உள்ள சிலரை இயேசு தொடுகிறார். ஹalleluya. இயேசுப்பா தொடுறாரு. உள்ள சிலரை இயேசுப்பா தொடுறாரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்க காயங்களை அவர் ஆட்சி கொண்டிருக்கிறார். உங்க காயங்களை அவர் ஆட்சி கொண்டிருக்கிறார். உங்க காயங்களை ஆட்சி கொண்டிருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. உனக்கு ஒரு உயிர் மிச்சி அவர் கொடுக்கிறார். உனக்கு ஒரு உயிர் மிச்சி அவர் கொடுக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேளாண்மையில் கூடுவோம், மக்களை பாடுவோம் என்று சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். நான் ஏதோ சும்மா சொல்லல, ஏதோ சும்மா சொல்லல. இயேசுப்பா இங்க வந்திருக்காங்க. இயேசுப்பா இங்க வந்திருக்காங்க. இயேசுப்பா உங்க கண்ணீரை துடைக்கிறார். அவர் உங்க கண்ணீரை துடைக்கிறார். உங்க கண்ணீரை துடைக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசு உங்கள் மத்தியில வந்திருக்கிறார். ஹalleluya. உங்களுடைய காயங்களை அவர் குணமாக்குகிறார். உங்கள் காயங்களை அவர் ஆற்றுகிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் உங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே இது முடியவே முடியாதுன்னு சொல்லுகிறார். தேவன் அதை முடிய பண்ணுவார். இது முடியவே முடியாதுன்னு சொல்லுகிறார். தேவன் அதை முடிய பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு சிலருடைய கண்ணீரை அவர் துடைக்கிறார். சிலருடைய கண்ணீரை அவர் துடைக்கிறார். அவர் துடைக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. உனக்கு விடுதலை வேணுமா? அவர்கிட்ட சொல்லு. உனக்கு விடுதலை வேணும் அவர்கிட்ட சொல்லு. உனக்கு விடுதலை தாங்காதவன்னு சொல்லு. அவர் வந்திருக்கிறார். அதை விடுதலை தாங்காதவன்னு சொல்லு. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு சிலர் நீங்க உள்ளத்திலிருந்து உண்மையா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறீங்க. அதை தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, ஹalleluya. இயேசுவே ஆனந்த தைலத்தை உங்களுடைய ஊற்றுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆனந்த தைலத்தை அவர் ஊற்றுகிறார். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர். ஆவியானவரே, என்னை
அவர் மகிழ்கிறார். உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்க சொல்லுகிற ஸ்தோத்திரத்தை அவர் மகிழ்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த குறிப்பிட்டு சொல்லுகிற ஜெப காரியங்களை கர்த்தர் கேட்கிறார். இயேசுக்கு உங்க பக்கத்துல வந்து என்ன விண்ணப்பிக்கிறியோ அதை கேட்கிறார் ஆண்டவர். அல்லது உங்க உள்ளத்துல இருந்து நீ எதுக்காக ஜெபிக்கிறியோ அதை கேட்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அவர் தடைகளை உடைக்கிறார். நீ ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ மதில்கள் விழுந்து போகும். அல்லேலூயா. நீ ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க முன்பாக இருக்க எரிகோ மதில்கள் விழுந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரு சிலர் சொல்றீங்க, எனக்கு சந்தேகமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு சந்தேகம் வருது, உங்க குறித்தே எனக்கு சந்தேகம் வருது, நான் என்ன பண்றது ஆண்டவரே, உங்க குறித்தே எனக்கு சந்தேகம் வருது, என்ன பண்ணது கேட்கிறீங்க. ஆனா ஆண்டவர் மத்தியிலே வந்து பக்கத்திலே வந்து அவனை அன்பா நேசிக்கிறார், அவனை அன்பா நேசிக்கிறார். நீ அவரை விசுவாசிக்க முடியாம கஷ்டப்படுகிறது அவர் பார்க்கிறார். அல்லது அவர் வந்து உங்க சந்தேகத்தை அவர் நீக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வர சந்தேகம் நிக்காதான் நீ கேட்கிற கர்த்தர் உன் சந்தேகத்தை அகற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்வாரா மாட்டாரா, செய்வாரா மாட்டாரா? இந்த சந்தேகத்தை இந்த இயேசு அகற்றுகிறார். இன்றைக்கு இயேசு வந்திருக்கிறார், அவர் உன் சந்தேகத்தை அகற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளங்கையில் அவர் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறார், அவர் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. போலியான காரியங்கள் மறையும், போலியான காரியங்கள் மறையும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.